Welcome all of you to SMAV CV Math Academy videos. In this video we are going to see chapter 2 basic algebra example 2.1. Solve modulus of 2x minus 17 is equal to 3 for x. பாருங்க நம்மளுக்கு modulus of 2x minus 17 is equal to 3 இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ பாருங்க இப்போ நம்மளுக்கு மாடுலஸ்ன்னு சொல்லும்போது பேசிக்காக நம்ம என்ன பண்ணியிருப்போம், பொதுவாக மாடுலஸ் இருந்துச்சுன்னா நம்ம ப்ளஸ் வேல்யூஸை மட்டும் தான் எடுத்துப்போம் ஃபார் நம்பர்ஸுக்கு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அன்னவுன் வேரியபிள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம மாடுலஸ் எடுக்கும்போது பொதுவாக நம்ம வந்து ப்ளஸ் அடிக்க மாதிரி இங்கே எடுத்தோன்னா ஒரே ஒரு சொல்யூஷன் தான் வரும். பட் மாடுலஸை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு குறிப்பிட்ட இடைவெளியிலேருந்து இன்னொரு குறிப்பிட்ட இடைவெளி இருக்கக்கூடிய எல்லா சொல்யூஷனும் மாடுலஸ் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது ப்ளஸ்ஸும் மைனஸ்லேயே நம்ம எடுக்கணும். அப்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் நீங்கள் என்ன செய்யணும்னா கொண்டு வரணும். ஸோ 2x minus 17 is equal to 3. அப்போது மாடுலஸ்ன்னு இருக்கும் பொழுது நம்ம வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் கொண்டு வந்து தான் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இது செய்யற மாதிரி இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு இது ஒரு கேஸ் எடுத்துக்கலாம், ரெண்டு கேஸாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸு. ஸோ ஐ ஆம் டேக்கிங் த ப்ளஸ் 2x minus 17 is equal to 3. அப்போ ப்ளஸ்னால் ஒரு நார்மல் நம்மளுக்கு செய்ய தெரிஞ்சது தான். ஸோ என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2x is equal to 3 plus 17 that is nothing but 20. ஸோ 2x is equal to 20 சொன்னாச்சுன்னா எக்ஸ் என்ன இருக்கும் 20 divided by 2 ஆயிரும். ஸோ இது கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 சொல்லிட்டு கிடைக்குது. இப்போ இதெல்லாம் மைனஸ் கேஸில் பார்க்கணும். ஸோ மைனஸ் கேஸில் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் 2x minus 17 is equal to 3. ஸோ மைனஸ்னாலே மைனஸ் அந்த சைடு கொண்டு போயிருமே, அப்படியெல்லாம் கிடையாது. மைனஸ் உள்ள மட்டும் பண்ணுங்க. அப்போ மைனஸ் 2x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 17 is equal to 3. அப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா அந்த 2x ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போங்க, இந்த 3 லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க. அப்போது 2x is equal to என்ன வரும் பாருங்கள், 2x is equal to 17 minus 3 இந்த மாதிரி வரும். அப்போது 2h is equal to 14. அப்போ x is equal to 14 divided by 2 it is nothing but கேன்சல் பண்ணிங்கன்னா x is equal to 7 சொல்லிட்டு வரும். ஸோ அதோடைய சொல்யூஷன் செட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு சொல்யூஷன் வருது பாருங்க, ஒன்று h is equal to 10 and h is equal to 7. ஸோ இதுதான் உங்கள் சொல்யூஷன் செட்டு. அதாவது இது நீங்கள் மாடல்ஸ்ன்னு கொடுத்துருக்கனால நம்ம வந்து ரெண்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஒன்று இதில் ப்ளஸ் கேஸ் எடுத்தால் 10 வரலாம், மைனஸ் கேஸ் எடுத்திங்கன்னா 7 வரும். அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இது சும்மா கொடுத்துருந்தாங்க, மாடல்ஸ் இல்லாமல் சும்மா கொடுத்துருந்தாங்கன்னா ஜஸ்ட் 10 மட்டும் தான் வரும், ஏன்னா நம்ம பாசிட்டிவ் கேஸ். இதே வந்து இது மைனஸால் மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு 7 வரும். பட் மாடல்ஸ்னால ரெண்டு கேஸையும் எடுத்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். மாடல்ஸ்னாலே ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ அவ்வளோதான் சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.